இருக்கிறதுலே கொடுமையான ஜெயில் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரூமே வந்து 10க்கு 9 அந்த சைஸ் தான் இருக்கும். அந்த சின்ன ரூமுக்குள்ளேயே வந்து குட்டியா சிங்க் இருக்கும், கிளாசெட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெட் இருக்கும். அந்த ஜெயில்ல வந்து நம்மளுக்கு 4 விஷயத்துக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அந்த தங்குறதுக்கு இடம், மெடிக்கல் கேர். மீதி எதுவுமே அலோவ்டு கிடையாது. பேசக்கூட கூடாது. நம்ம லஞ்ச் டைம்ல கூட இருக்கவங்கள பேசக்கூடாது. இந்த ரூல்லாம் மீறினாங்கன்னா, இந்த சாலிட்டரி கம்பார்ட்மெண்ட்ன்னு இருக்கும். இருட்டுக்குள்ள அந்த மாரி அந்த ரூம்ல போய் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ரொம்ப நொட்டோரியஸ் கிரிமினல்லாம் அங்க வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது வந்து இந்த சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஐலேண்ட்ல இருக்கு. இப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். எப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரோம்னா, கண்டிப்பா தாஜ்மஹால் பார்க்கணும்னு நெனைப்போம். ரெட் ஃபோர்ட் அதெல்லாம் பார்க்கணும்னு நெனைப்போம். அந்த மாரி யுஎஸ்ஏ வரவங்க போயிட்டு இந்த ஜெயில பார்த்துட்டு வரணும்னு நெனைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஜெயிலு. அத வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எதனால அப்படி சொல்றாருன்னா, இந்த ஆல்கட்ராஸ் ஜெயிலுன்றது ஒரு லா அண்ட் ஆர்டரோட சிம்பிள் மாரி. இப்ப அமெரிக்கால அது இருக்குன்னா, இங்க தப்பு பண்றதுக்கே பயப்படுவாங்க. அத நம்ம ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த ஆல்கட்ராஸ் ஜெயில பத்தி பார்த்தோம்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு மிலிட்டரி கேம்பா இருந்தது. எப்படின்னா, ஒரு ஐலேண்ட் சுத்தி தண்ணி, நடுவுல மட்டும் அந்த ஒரு தீவு மாரி இருக்கும். அதுல வந்து பேஸ் மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அத அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அத ரீபில்ட் பண்ணி அத ஜெயிலா மாத்துனாங்க. ஏன்னா, ரொம்ப நொட்டோரியஸான கிரிமினல்ஸ் இருப்பாங்க. இவங்கள வந்து வெளியே விடக்கூடாது. அவங்கள விட்டாலே ஆபத்து அப்படின்றவங்கள வந்து மக்கள் கிட்டயே இருக்கக்கூடாதுன்றவங்கள வந்து தனியா இந்த தீவுல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 1963ல வந்து அத குளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தீவுல இருக்கிறதுனால ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனு, எலக்ட்ரிசிட்டி அந்த மாரி பயங்கர காஸ்ட்லி அது. இப்போ வந்து ட்ரம்ப் அத திருப்பி ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இத ரிப்பேர் பண்றதுக்கே பல வருஷங்கள் பில்லியன் கணக்குல செலவாயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்களாம். இது திருப்பி ரீபில்ட் பண்ண முடியுமா? இது பண்ணலாமா? கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இது திருப்பி வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன்.